ஹலோ கைஸ், திஸ் இஸ் அருண் ஃப்ரம் பேட் ட்ரேடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 4 ஸ்டாக்கு டெக்னிக்கலாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் டெக்னிக்கலாக டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண். வாங்க பார்த்துருவோம். ஸோ கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ். ஸோ கேஇஐ இண்டஸ்ட்ரீஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கேஇஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சப்போர்ட்டை கிட்டத்தட்ட 3850 சரிங்களா. இந்த சப்போர்ட்டை கட் பண்ணிட்டு எப்போ கீழே இறங்கியிருக்காங்க? ஆல்மோஸ்ட் February 25 சரிங்களா. இதுக்கப்புறம் இறங்கிட்டு உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச்சில் பிப்ரவரியிலே ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் முடியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ஃபால் இருந்திருக்கு டெக்னிக்கலாக. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அதே ரேஞ்சை எப்போ கட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க? June 25, அதாவது 25 பிப்ரவரி விழுந்து ஜூன் மாதம், அதாவது 4 மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பயும் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே ஜூன்லேயே திரும்பவும் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுவும் என்ன ஆயிடுச்சு? ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சைட்வேஸ் மார்க்கெட்லேயே போயிட்டு இருந்தது. அகைன் இன்னைக்கு, அதாவது July 15 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு மேலே வந்திருக்காங்க. ஸோ இனிமேட்டு என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கு அகைன் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸான இமீடியட் ரெசிஸ்டன்ஸான 4160 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கேஇயில் இருக்குது சரிங்களா. ஸோ அடுத்தது ஹீரோ மோட்டோ. ஸோ ஹீரோ மோட்டோலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ மோட்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு 3 to 6 month இந்த ஸ்டாக்கை வச்சிருக்கும் பட்சத்தில் இதை தான் நெக்லைன்னு சொல்லுவாங்க. இந்த நெக்லைன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் எவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 21% இறங்கியிருக்கு. இதே 21% திரும்ப அகைன் நம்ம மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. அதாவது இப்போ ட்ரேட் ஆகிட்டு லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4450, அகைன் வந்து 5350 வரைக்கும் இந்த ஹீரோ ஹோண்டா மோட்டார் கார்ப் சரிங்களா. இந்த ஸ்டாக் வந்து போகிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது சரிங்களா. இந்த ஸ்டாக் நேம் வந்து ஹீரோ மோட்டோ சரிங்களா. ஸோ அகைன் இதோட டார்கெட் வந்து 5350. ரேஞ்ச் வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா 3 months ப்ளஸ் தான் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்லோவாக தான் போவாங்க, இமீடியட்டாலாம் போக மாட்டாங்க. ஸோ இமீடியட்டாக அடுத்து வேணால் ஒரு 200 பாயிண்ட்ஸ் போவாங்க சரிங்களா. ஆனால் அடுத்து ஒரு 21% எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 to 6 months அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஸ்டாக். இந்த பிஎஸ்சி ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ்லேயே ஒரு ரேஞ்ச் போயிட்டு இருக்காங்களா இந்த இடத்துல. ஸோ இந்த ரேஞ்சை கட் பண்ணி எப்போ வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ரேஞ்சை கட் பண்ணி அவங்க வந்தப்போ மே மாதம் 30 சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹை வரைக்கும் போயிட்டு, அதாவது ஹை வந்து 3000 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் திரும்ப இதே சப்போர்ட்டுக்கு திரும்ப வந்துட்டாங்க. அகைன் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரை பண்ணாங்க, முடியல. திரும்ப பிரேக் கீழே வந்து இதே இடத்துல திரும்பவும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இமீடியட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3650 வரைக்கும் போவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2770 இருக்குது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையான 3000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் பிஎஸ்சியோட டெக்னிக்கல் வியூ சரிங்களா. அடுத்து வாங்க இன்னொரு ஸ்டாக் பார்த்துருவோம், கிர்லோஸ்கர் இந்தியா. சார் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே தான். ஸோ கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே February மாதம் தான் இவங்களும் வந்து கீழே விழுந்தாங்க. February மாதத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக கீழே விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 2800 வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜூன் மாதம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஜூன் மாதம் நடந்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் சைட்வேஸில் நடந்துக்கிட்டு, ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சைட்வேஸை பிரேக் பண்ணிட்டாங்க. அதாவது 4448 வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க சரிங்களா. ஸோ இனிமேட்டு என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இமீடியட்டாக ஸோ இந்த நெக்லைன்லேருந்து எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நெக்லைன்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 35% வந்துருக்காங்க சரிங்களா. ஸோ அகைன் வந்து இதில் இந்த ஸ்கிரிப்டில் 35% போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குங்க. அதாவது இப்போ அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4403, அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5900 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெக்னிக்கல் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். டெக்னிக்கல் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஒரு ஸ்டாக்கை எங்கே பிக் பண்ணணும், எங்கே பை பண்ணக்கூடாது, எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்க முடியும். நீங்கள் ட்ரேட் பண்ணி கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை கண்டிப்பாக கைட் பண்ணி உங்களை டெக்னிக்கலாக ஒரு சார்ட்டை எப்படி பார்க்கணுன்றதை சொல்லித்தரோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. டாட்டா, பை பை.